நம்ம இப்போ ஒரு 4-5 மெத்தட் மட்டும் பார்ப்போம். அது என்ன அப்படின்னா text equal to இப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இதில் இந்த கேரக்டர் அட் அப்படின்னா நான் உங்களுக்கு கேரக்டர்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இது ஒன்றும் ஒரு கேரக்டர். இது காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டர் அட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக போகுது அப்படின்னா, நீ இதனுடைய பொசிஷனை சொன்ன அப்படின்னா அது ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்க போகுது. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்ல text dot character at அப்படின்னு போட்டு 0th பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்க போறோம். நமக்கு வர கொஸ்டின் என்னன்னா, ஆனா இதை தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தோணும். அதாவது இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல வி அப்படின்னு இருக்கிறது தெரியும். அப்ப இது என்ன செய்யுது அப்படின்றது நல்லா தெளிவா பாருங்க. டெக்ஸ்ட்ல நீங்க ஏதாவது ஒரு பொசிஷன் கேட்டீங்க அப்படின்னா அந்த பொசிஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? அந்த ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் நமக்கு தனியா எடுத்து கொடுக்கும். ஓகேவா? சரி, ஓகே, இது எடுத்து கொடுத்துருச்சு. இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். இந்த வியை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு நேம் வருது அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை கம்ப்ளீட்டா அப்பர் கேஸா மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? அந்த டெக்ஸ்ட்னு இருக்கு. ஓகேங்களா? என் கொஸ்டின் நல்லா தெளிவா கேட்போங்க. இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாவே அப்பர் கேஸா மாத்தணும். அப்ப நீங்க ஏதாவது வெங்கி அப்படின்றது எனக்கு பி இந்த மாதிரி வரணும். என்ன பண்ணுவீங்க? ஏதோ சொல்லுங்கடா. இந்த மாதிரி மாறும். to upper case வாயில இருந்து புடுங்கணும். upper case method யூஸ் பண்றோம். ஓகேமா, அப்பர் கேஸ்னு போட்டா எனக்கு இது வந்துடுச்சு. சரி, ஓகே, எனக்கு இந்த அப்பர் கேஸ் தேவை கிடையாது. இந்த வெங்கில கே வந்து கேப்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஃபுல்லா ஸ்மால் கேஸ்ல வரும். to lower case ஓகேவா? எனக்கு to lower case. அப்பர் கேஸ் பண்ணிட்டு லோயர் கேஸ்னா பண்றது இல்ல. அட் தி எண்ட் எனக்கு அது வரும்ன்றதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? அப்ப எனக்கு 2 அப்பர் கேஸ் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபுல்லா வருது. இது அப்படின்னும்போது இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? சரி, எனக்கு இதுல இப்ப இந்த மாதிரி வரும். இப்ப என்ன பண்ணுவீங்க? இதுக்கு எந்த கேஸ் யூஸ் பண்ணுவீங்க? parent of 0 dot to upper case. அப்படி கொடுத்தா வராதா? என்னமா? அப்படி கொடுத்தா வரும் இல்லனா? சொல்லு. parent of text of 0வா? text dot caret of 0 dot to upper case. 0 to upper case. கரெக்டா பாப்பா? ஆமாண்ணா. இதுக்குதான் அடி வாங்க போறேன். வி மட்டும் தான் இருக்கு. இங்கி எங்க? என் பையன் கூப்பிடுற மாதிரி இங்கி எங்க காணோம்? இது எங்க போச்சு? இப்ப ரெண்டு கேரக்டர் கன்கார்டினேட் பண்றதுக்கு இந்த மாதிரி பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்க என்ன நடக்கும் அப்படின்னா இதுவும் ஆட் ஆகி, அது சொல்யூஷன் கிடையாது. அடுத்து நம்ம பண்ணணும். வந்துருச்சுங்களா? ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்மால் யூட்டிலிட்டி பிளஸ் ஆபரேட்டர் அப்படின்றது டு கன்கார்டினேட் டூ ஸ்ட்ரிங்ஸ். இதுவே நம்பரா இருந்துச்சுன்னா ஆட் ஆயிட்டு நமக்கு வேல்யூ வரும். 20 + 20 அப்படின்னும் போது அது என்னவா வரும்னா 40 அப்படின்னு வரும். இதுவே ரெண்டு ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கம்பைன் ஆயிட்டு வரும். ஓகேங்களா? சரி, டிப்ஸ். இப்போ நீ சொன்ன மாதிரி இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா 2 அப்பர் கேஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்துச்சு. பேலன்ஸ் இருக்கிறதுக்கு எங்க போகணும்?
ஆனால் கேரக்டர் 1 2 3 4 5 அப்படி கொடுங்க. அது எல்லாத்தையுமே 2 லோயர் கேஸ் கொடுங்க. நாளைக்கு இந்த வெங்கி அப்படின்றதே நான் என்ன செஞ்சிருவேன்னா இப்படி பண்ணுவேன். அப்போ உன்னால அதை வந்து இது பண்ண முடியாது. ஓகேவா? ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரி, இது உனக்கு கான்செப்ட் புரியறதுக்காக நான் இதை சொல்றேன். ஓகேவா? இல்லை அப்படின்னா கேரக்டர் என்ன பண்ணுது தெரியுமா? அது வந்து கேரக்டரை ஃபர்ஸ்ட் இதை பார்த்தே சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப இது எதுக்காக அப்படின்னா இதுக்கு கிளாஸே வைக்க தேவை. நீ மாட்டும் போனா எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேவா? இது ரியல் டைமா நம்மளுடைய ஒர்க்கிங் இதுல எப்படி அதை எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா கேரக்டர் அப்படின்றத நம்ம சொல்றத கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். பேலன்ஸ் இருக்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன மெத்தட் போக போறோம் அப்படின்னா ஸ்லைஸ். ஸ்லைஸ் அப்படின்றது ரெண்டா பிரிக்கிறது. ஓகேங்களா? ஸ்லைஸ் அப்படின்றது ரெண்டா பிரிக்கிறது. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஸ்ட்ரிங் மெத்தட் தானே. ஆமா, ஸ்லைஸ்ன்றது ரெண்டா பிரிக்கிறது. அது எப்படி பிரிக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இதுல 7ல இருந்து 13 வரைக்கும் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுது. 1 2 3 4 5 6 7 ஈவன் அந்த ஸ்பேஸ் கோடும் கன்சிடர் பண்ணிக்கும். 7ல இருந்து 13 அப்படின்னா இது எதுவுமே தேவையில்லை. அப்ப ஸ்லைஸ் அப்படின்றது என்னன்னா பிரிக்கிறது. அப்ப நமக்கு என்ன கண்டிஷன் வேணுமோ அதை நம்ம இங்க கொடுத்தா அது நமக்கு பிரிச்சு கொடுக்கும். இப்ப நம்மளுடைய டெக்ஸ்ட் ஸ்லைஸ் எந்த டைமென்ஷன்ல ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா சும்மா நம்ம கிட்ட இந்த கேரக்டர் இருக்கா, இத ஸ்லைஸ் பண்றேன், 0 அப்படின்னு பண்றேன். ஓகேவா? 0 அப்படின்னு பண்றேன். என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்கலையே, எல்லாமே வந்துருச்சு. டெக்ஸ்ட் ஸ்லைஸ் அப்படின்னு கொடுத்தா எல்லாமே வந்துருச்சு. இப்போ 1ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? 1ன்னு கொடுத்தோன்னே என்ன நடக்குது? ஸ்லைஸ் பண்ணுது, அதாவது பிரிக்குது. இப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல நமக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 0 தேவை கிடையாது. ஏன்னா நான் 0வை ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கேரக்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் வச்சு எந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். கேரக்டர் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் எடுத்து 2 அப்பர் அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். ஓகேவா? எனக்கு இந்த 0 மட்டும் தேவையில்லை, பேலன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணணும். இதை எடுத்து வெட்டுறேன். ஓகேங்களா? 0 மட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தனியா எடுத்துறேன். ஓகேவா? இதை மட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டு போர்ஷனா கிடைக்குது. ஓகேங்களா? ஒன்னு இது, இன்னொன்னு இது. ஓகேவா? எனக்கு இது மட்டும் தான் தேவை. இதை தனியா எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இதை மட்டும் விட்டுடு அப்படின்னு நான் என்னுடைய டெக்ஸ்ட் கிட்ட கேட்க போறேன். அது கேட்கறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டாட் ஸ்லைஸ் 0 அப்படின்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். அந்த மாதிரி தேவையில்லை, அதை விட்டுடு. ஃபர்ஸ்ட் அந்த 0வை விட்டுடு அப்படின்னா ஸ்லைஸ் 1 அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நமக்கு இங்க வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறம் இது என்ன செய்யறேன் அப்படின்னா 2 அப்பர் கேஸ் இருக்கா, அதுக்கப்புறம் இத பிளஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணு. ஓகே, இப்படி நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம போயிட்டு கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்சல் பண்ணுது.
ஆனா இங்க பாருங்க கேப்ஸ் கே கேப்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஸோ எனக்கு இது ரிமைனிங் இதுதான். இதை உங்களுக்கு ஃபுல்லாவே இப்படிதான் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேவா? லோயர் கேஸ்ல தான் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சு. புரியுதா? ஸ்லைஸ் அப்படின்றது அரேவை பிரிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? எப்படி பிரிச்சு கொடுக்கும் அப்படின்னா நீங்க எந்த பொசிஷன்ல இருந்து கேக்குறீங்களோ அதை 2ஆ உடைச்சு கொடுத்துரும். ஓகேவா? அந்த மாதிரி தான் நமக்கு இப்ப நடக்குது. சரி, அது முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுக்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்றதுக்கு தான் கேரக்டர் அட் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல வந்துருச்சு. இன்னொரு மெத்தடுக்கு போகும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இதை எடுத்துறேன். ஓகே, சப்போஸ் நீங்க இமேஜை அப்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இமேஜை அப்லோட் பண்ணும்போது ப்ரிவியூ காட்டுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ப்ரிவியூ அப்படின்னா என்னன்னா நீங்க என்ன இமேஜ் அப்லோட் பண்றீங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? சப்போஸ் தெரியாத இமேஜை இப்போ நம்ம நார்மலா ஒரு ஃபைல் டைப் ஒன்று வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. இப்படின்னு ஒரு ஃபைல் டைப் இருக்கு. இப்போ நீங்க அப்லோட் பண்ணும்போது நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இமேஜ் மட்டும்தான் காட்டணும். டெஸ்க்டாப்ல இப்போ நான் என்ன இமேஜ் அப்லோட் பண்ணுன்றது எனக்கு தெரியும். ஓகே, நீங்க இங்க அப்லோட் பண்ணும்போதே எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இமேஜோட ப்ரிவியூவை காட்டணும். சரி, ப்ரிவியூ காட்டுறதுன்றது இப்போ செகண்டரி. அதுக்கு முன்னாடி எனக்கு இமேஜ் அப்லோட் பண்ணும்போது இமேஜை மட்டும்தான் அப்லோட் பண்ணும். ஃபைல் இஎன்சின்னு இருக்கா, இதை நான் அப்லோட் பண்ணாலும் எடுத்துக்க கூடாது. ஏன்னா எடுத்துக்கூடாதுன்னா நான் இங்க கேட்டது இமேஜ், இது இஎன்சின்னு இருக்கு. அதே மாதிரி நீ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டா ஏதோ இ-காமர்ஸ் அட்மின் பண்ண டாக்குமெண்ட் அப்படின்றத இதெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது. அப்ப இதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வேலிடேஷன் பண்ணணும். நீங்க நிறைய வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இமேஜ்னு கேட்டீங்கன்னா இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். அதை தாண்டி வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜேபிஜி, பிஎன்ஜி, ஓகேங்களா, எஸ்விஜி, வெப்பி, ஓகே, நிறைய இமேஜோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை மட்டும்தான். அதுல போயிட்டு வீடியோ அப்லோட் பண்றது, ஆடியோ அப்லோட் பண்றதுன்னா இருக்கவே கூடாது. அப்ப நீங்க பண்ற ஃபார்முக்கு வேலிடேஷன் கண்டிப்பா பண்ணணும். எப்படி அதெல்லாம் பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். இப்ப நம்மளுடைய இந்த ஏதாவது ஒரு இமேஜ் லோகோ, நம்மளுடைய லோகோவே எடுத்துக்கிட்டா logo.png அப்படின்றது. லோகோ அப்படின்றது இங்க பாத்தீங்க அப்படின்னா அது வாட் எவர் அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா எக்ஸ்டென்ஷன் பிஎன்ஜி நான் சொன்ன மாதிரி இதுதான் இருக்க போகுது. நமக்கு 2 இது இருக்கு. இதுல எக்ஸ்டென்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லோகோ சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பா செகண்டா இருக்கிறது தான் சொல்லுவீங்க. இதுக்கும் ஏதாவது ஒரு காமனா செப்பரேட் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. ஓகேவா? என்ன இருக்கு அப்படின்னா ஒரு டாட் இருக்கு. இதுக்கு முன்னாடி டாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நேம், டாட்டுக்கு அப்புறம் என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் இங்க நான் அதை இது பண்றேன், ஃபைல் நேம் அப்படின்னு நான் போட்டுட்டேன், logo.png அப்படின்னு வைக்கிறேன். புரியுதான்னு பாருங்க. logo.png இதுல லோகோ கண்டிப்பா எனக்கு தெரியுது, இது வந்து ஒரு நேம். பிஎன்ஜி அப்படின்றது எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? சரி, இதை இப்ப எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா காமனா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆர் வாட் எவர், அது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இது ரெண்டுக்குமே பிரிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா காமன்றீங்களே, இந்த இடத்துல டாட், வேற ஏதாவது ஒரு இது சொல்லுங்க அப்படின்னா வெங்கி சேகர் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம்ன்றது வெங்கி, லாஸ்ட் நேம் அப்படின்றது சேகர். இந்த ரெண்டுக்குமே பிரிக்கிறதுக்கு காமனா ஏதாவது ஒண்ணு இருக்கா? அங்க டாட் இருக்கு, இங்க ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப நமக்கு அந்த என்ன விஷயத்தை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டேட், மந்த், இயர்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன தேதி? 3
இப்ப எனக்கு டேட்டை தனியா காட்டு, மந்த் தனியா காட்டு, இயரை தனியா காட்டு அப்படின்னா இதுல எந்த விஷயம் காமனா இருக்கு? ஜீரோன்னு சொல்லக்கூடாது. ஐஃபன் வந்து இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியுது இதுதான் காமனா இருக்கு. சரி, இந்த காமனை வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ண போறோம், அதை வச்சுட்டு எதாவது பண்ண போறோம்னா எஸ் இருக்கு. அது வந்து ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இங்க காணும். ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு மெத்தட். அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை சொன்னீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரும். ஃபைல் நேம் ஸ்பிளிட் பண்றேன், எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறேன் அப்படின்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறேன் அப்படின்னா டாட் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறீங்க அப்படின்றத சொல்லணும். ஓகே அப்படின்னு நான் போறேன். என்னவா ரிட்டர்ன் ஆகுது? ஸ்பிளிட் என்னவா ரிட்டர்ன் பண்ணுது? அரே. குட், அரே. எனக்கு இப்ப எது எக்ஸ்டென்ஷன்ன்றது நமக்கு தெரியும். இதுல எது எக்ஸ்டென்ஷன்? எக்ஸ்டென்ஷனை மட்டும் தனியா எப்படி எடுப்பீங்க? முருகா நீங்க சொல்லு, எனக்கு இந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் எடுக்கணும், என்ன போட்டா எனக்கு இந்த இடத்துல வெறும் எக்ஸ்டென்ஷன் மட்டும் கிடைக்கும்? இந்த அரேவா இருக்கு. வந்திருக்கானா? இருக்கான். பிரியா அண்ணா சொல்லுமா. ஸ்பிளிட் டேட்டா வந்து 1 கொடுக்கணும். ஸ்பிளிட் டேட்டா இங்க வந்துருச்சு. அடுத்தது என்ன கொடுக்கணும்? 1 இப்படியா? அப்படி இல்லைண்ணா. லைக் திஸ். இதுல தான் எனக்கு அரேவா வருது. இதுல 1 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த லெவல் கோடிங் வேணாம் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கணும். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேரியபிள்ல இப்படி போட்டோம். இப்போ நீங்க இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்க கன்சோல் லாக் போட்டீங்கன்னா என்ன வரும்னா, ஃபைல் நேம் ஸ்பிளிட் பண்ணுது. இது கண்டிப்பா என்னவா ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அரேவா தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? நமக்கு அரேவா தான் வருது. எஸ், அரேவா தான் வருது. எனக்கு இப்ப ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல அரேவா ரிட்டர்ன் ஆயிருக்கு. எத்தனை வேரியபிள் வந்திருக்கு அப்படின்னா, வேல்யூ வந்திருக்குன்னா 2 தான். அரேல 2 தான் இருக்கு. 0 எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஓகேவா? இது என்னவா வேணாலும் இருக்கட்டும், லோகோவா இருக்கட்டும், அவதாரமா இருக்கட்டும், என்ன அவதாரமா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு செகண்ட் விஷயத்தை பத்தி தான் ஒரு. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 0வை கன்சிடர் பண்ண மாட்டேன், 1 மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன். பண்ணும்போது எனக்கு இந்த விஷயம் ஓகேவா? சரி, நான் இப்ப நீங்க இந்த இயருக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அதுக்கு என்ன அப்படின்னா, இங்க இப்படி இப்ப இது என்னவா எத்தனை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு 3 விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஓகே, இது நீங்க எப்படின்னா எடுப்பீங்க அப்படின்னா, போட்டுக்க வேண்டியதான். மந்த், டேட்டு, மந்த், இயர்னு போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வர்றது டேட்டு. புரியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க. முருகா புரியுதா? புரியலையா? அதை சொல்லு. ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரியலண்ணா. ஓகே, சரி, ஓகே. இப்ப நடத்தந்து புரியுதா? ஸ்பிளிட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. ஓகேண்ணா, இப்ப இது புரியுது. அப்ப ஸ்பிளிட் அப்படின்றது, நீங்க ஸ்ட்ரிங்கை, உங்களுடைய ஸ்ட்ரிங்கு ஸ்பிளிட் பண்ணணும், நீ தான் சொல்லணும் எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணுங்க அப்படின்றத நீ தான் சொல்லணும்.
நீ சொன்னா மட்டும்தான் அந்த இதுக்கு தெரியும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா அது தெரியாது. சரி, ஓகே. இப்ப வெறும் வெங்கின்னு மட்டுமே வருதுன்னா இது என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 5 கேரக்டருக்கும் ஏதாவது இருக்கா? பிரிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல. கரெக்டா? ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஒண்ணுமே இல்ல அப்படின்னா நீ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பேஸ் கீஸ்னா கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும். அப்ப ஸ்பிளிட்டோட யூஸ் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு எனக்கு இது வேணும் அப்படின்ற போது நான் நினைக்க போறேன். அப்ப எனக்கு இந்த ஸ்பிளிட்டை யூஸ் பண்ணி நான் பிரிச்சுக்க போறேன். ஓகேவா? இப்படி பிரிச்சா இது ரிட்டர்ன் வந்து அரேவா கொடுக்கும். ஓகேவா? இப்ப நான் முருகன் சுரேஷ் நட்ராஜா எங்க நம்ம பையன் அவன் தான் கரெக்டா இருக்கும். கிருஷ்ணா குமார். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த நேம் இருக்கு, நடராஜ் அப்படின்னு. ஓகேவா? எனக்கு இந்த அவுட்புட் எப்படி வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, இட்ஸ் பி நடராஜ் இப்படின்னு இருக்கும். சுரேஷ் நட்ராஜ். ஒரே நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு பேசிக்கலாம்.